வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம் தற்போது நீடிய பெருங்கோயில்கள் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற திருச்சிக்கல் என்ற புண்ணியபதியில் சிங்காரவேலர் அருளாட்சி புரியும் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாய் விளங்கும் அருள்மிகு வேல் நெடுங்கண்ணி அம்மை உடனுரை நவநீத ஈஸ்வரர் சிவாலயத்தை கண்டு தரிசித்து ஆலயத்தின் தலவரலாறை சற்று அறிந்து கொள்வோம். ஓம் நம சிவாயம். இந்த திருச்சிக்கல் சிவாலயம் திருமால் சிவபெருமானை வழிபட்ட தலம். காமதேனு பசு வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்ற தலம். இங்கு இறைவன் காமதேனு பசுவின் வெண்ணையினால் உருவான சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். எனவே திருவெண்ணைநாதர் எனவும் நவநீத ஈஸ்வரர் எனவும் போற்றப்படுகின்றார். இவ்வாலயத்தில் இறைவன் ஆன்ம கோடிகளின் கர்ம வினைகளையும் வாழ்வியல் சிக்கல்களையும் நீக்கி அருள்வதால் திருச்சிக்கல் சன்னதி என்று பெயர் பெற்றது. கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான செங்கோற்சோழன் என்ற மன்னரால் சிவபெருமானுக்கு நிர்மாணிக்கப்பட்ட 70 மாடக் கோயில்களில் திருச்சிக்கல் சிவாலயமும் ஒன்றாகும். அம்மையின் 64 சக்தி பீடங்களில் இத்தலமும் ஒன்று. இங்கு முருகப்பெருமான் சூரனை வதம் புரிய அம்மையின் கையால் சக்திவேல் பெற்றமையால் இங்கு அம்மை வேல் நெடுங்கண்ணி அம்மை என்று போற்றப்படுகின்றார். ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் கந்தசக்தி விழாவின் போது இங்கு முருகப்பெருமான் அம்மையிடம் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறும். அப்பொழுது முருகப்பெருமானின் பஞ்சலோக திருமேனியில் இருந்து வியர்வை ஆராய் பொங்கி வருவதை கண்டு தரிசிக்கலாம். இது தற்போது வரையில் நிகழ்ந்து வரும் ஒரு அதிசய நிகழ்வாகும். வேலோன் கண்ணியினாலை ஓர்பாகன் திருச்சிக்கல் வெண்ணைபிரான் என்று திருஞான சம்பந்த சுவாமிகள் இத்தலத்தில் பாடியருளிய தேவார பதிகத்தில் போற்றியுள்ளார்கள். செம்மணத்தர் மிகுந்த மாதவர் நன்மை பெற்ற குலத்திலே மலர் செல்வ சிக்கல் நகருள் மேவு பெருமாளே என்று அருணகிரிநாத சுவாமிகள் சிக்கல் சிங்காரவேல பெருமானை திருப்புகழில் போற்றி பரவியுள்ளார்கள். சிக்கல் யாவும் தவிர்ப்பான் என் அப்பன் சிக்கலில் அமர்ந்த சிங்காரவேலன் பக்க துணை நிற்பான் பாவங்கள் தீர்ப்பான் பக்தர் மனத்தில் என்றும் பரவி நிறைந்திருப்பான் என்று தற்காலத்தில் கவிஞர் மு வரதராசனார் அவர்கள் சிக்கல் சிங்காரவேலரை போற்றி பாடியுள்ளார்கள். அகத்தியர், விசுவாமித்திரர், வசிஷ்டர், நாரத முனிவர் போன்ற முனிப்புங்கவர்கள் பலரும் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இந்த திருச்சிக்கல் பதியாகும். இந்த திருச்சிக்கல் சிவாலயம் திருமால் சிவபெருமானை வழிபட்ட தலமாகையால் இங்கு திருமால் கோலவாமன பெருமாள் என்ற திருநாமத்துடன் தனி கோவில் கொண்டு அருள்பாலிக்கின்றார். அவருக்கு அருகிலேயே ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் தலவிருட்சம் மல்லிகை செடியாகும். ஆலயத்திற்கு வெளியே கோசாலை அமைந்துள்ளது. இங்கு ஏராளமான பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. ஆலயத்திற்கு பின்புறம் திருக்குளம் அமைந்துள்ளது. இந்த திருக்குளம் காமதேனு பசுவின் பாலால் நிரம்பியதால் திருப்பார்க்குளம் என்று போற்றப்படுகின்றது. திருக்குளங்களை பாதுகாக்கணும். இந்த திருக்குளங்களில் குப்பைகளை போடக்கூடாது. இந்த குப்பைகளை போட்டு இந்த குப்பைகளை போடுறது, துணிகளை துவைப்பது, அதுக்கப்புறம் இந்த சோப்பு போட்டு குளிக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே இந்த குளங்கள் பாதுகாக்கப்படும். ஓம் நம சிவாய. சிக்கல் சிங்காரவேலரை வணங்கிவிட்டு வடக்கு வாயில் வழியாக வெளியே வந்தால் அங்கு எதிர்ப்புறமாக செல்லும் மண்சாலையில் சென்றால் அங்கு திருக்குளத்திற்கு அருகே ஒரு சித்தர் பெருமானின் ஜீவசமாதி ஆலயம் அமைந்துள்ளது. சித்தர் சமாதி இங்கே இருக்கு. இப்போதான் இதை திருப்பணி பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் யாருக்கும் சரி வர இது தெரியல. இல்லை, ஒரு அமைதியான ஒரு இடம் இந்த இடம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்திற்கு அருகில் ஆலியூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் முருகப்பெருமான் வழிபட்ட கடம்பவனம் ஆலயம் ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை விஸ்வநாத சிவாலயம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சிவாலயம். இதுதான் நம்ம போக முடியும். கடம்பரை வாக்கு
இந்த உடம்பு என்ற கடத்திற்குள்ளே பரம்பொருளை தேடக்கூடிய மெய் வாழ்க்கைதான் கடம்பர வாழ்க்கை. அந்த கடம்பர வாழ்க்கை என்ற திருப்பெயரே முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட்ட இந்த தலத்திற்கு அமைந்துள்ளது தனி சிறப்பாக உள்ளது. ரொம்ப அமைதியான இந்த கிராமத்தில் இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கு. இந்த சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள ஆலியூரில் கடம்பர வாழ்க்கைங்கிற ஒரு சிவாலயம் முருகப்பெருமான் வழிபட்ட பஞ்ச கடம்பவன ஸ்தலங்களில் ஒன்று. இது கண்டுபிடிச்சி வந்துட்டோம். வந்த பிறகு பார்த்தா பூட்டி இருந்தது. அப்புறம் அங்கே பக்கத்தில் பாலாஜி அம்மா அவங்க வீட்டில் சாவி இருந்தது, வாங்கி வந்துருக்கோம். இப்போ ஐயாவை பார்ப்போம். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம். ஓம் கடம்பவனநாதா போற்றி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் கடம்பவனநாதா சிவாய நம. சிவா. ஓம் விஸ்வநாதா போற்றி. ஓம் நம சிவாய. முருகப்பெருமான் வழிபட்ட கடம்பவன ஸ்தலம், பஞ்ச கடம்பவன ஸ்தலங்களில் ஒன்று ஸ்ரீ காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மை திருக்கோயில். ரொம்ப அற்புதமான ஸ்தலம், அமைதியான ஸ்தலம். பக்கத்தில் நம்ம ஆலயம்னா கூட இங்கே வாங்கி நம்ம அம்மையப்பனை தரிசிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சிவஸ்தலம் இது. ஓம் நம சிவாய. இந்த இடத்துல பழைய ஆலயம் இருந்திருக்கு. ரொம்ப பழமையான சிவஸ்தலம் இது. அப்புறம் அந்த ஆலயம் மறைந்த பிறகு இப்போது தற்காலத்தில் ஆலயம் கட்டியிருக்காங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி ரொம்ப பழமை வாய்ந்தது. ஓம் நம. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஊர் தருவார் நல்ல ஊன் தருவார், உடையும் தருவார், பார்த்தருவார் உலர்க்கு ஏர் தருவார், பொன் பணமும் தருவார், சோர் தருவார் உள்ளன்பு கெடாமல் இங்கே சுகிப்பதற்கு ஆர் தருவார், அம்மையார் அருபாகனை அன்றி நெஞ்சே, அம்மையார் அருபாகனை அன்றி நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். பிரசித்தி பெற்ற மக்கள் அதிகம் வரக்கூடிய எவ்வளோ சிவாலயங்களுக்கு போகிறோம். ஆனால் இந்த மாதிரி கிராமங்களில் வெளி உலகத்துக்கே தெரியாமல் அமைதியாக எவ்வளவோ சிவாலயங்கள், பெருமாள் கோயில்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம அமைதியாக சிவத்தொண்டு செய்து இந்த இடங்களில் நம்ம சேவைகள் செய்யும் பொழுது அதில் கிடைக்கிற மனநிறைவே ஒரு தனி. ஓம் நம சிவாய். நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் கடம்பவன நாதா போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.